Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வீரமணிகன் இதுல வந்து விஜய் பொறுப்பேத்துக்கணுமா, தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு அரசாங்கம் பொறுப்பேத்துக்கணுமா? முதல்ல வந்து இந்த தலைப்பு எடுத்ததுக்காக நியூஸ் 7க்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து இது வந்து விவாதிக்கூடிய நிச்சயமான ஒரு மைய கருத்து இது. இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா, இப்போ நம்ம வந்து 21ஆம் நூற்றாண்டில் இருக்குன்னு சொல்கிறோம், நம்ம அதிகமாக படிச்சிட்டோன்னு சொல்கிறோம், நம்ம வந்து சந்திரனுக்கு ராக்கெட் விடுறோம், இந்த மாதிரி டெக்னாலஜி இருந்தாலும் இன்னும் வந்து என்னென்னா, ஒரு நடிகரை நடிகராக பாருங்கள், ஒரு தலைவரை தலைவராக பாருங்கள், ஒரு சித்தாந்தத்தை பாருங்கள். இந்த தெளிவு இல்லாமல் ஒரு நடிகர் வருகிறார்ன்றதுக்காக இவங்களாம் முரண்டு அடிச்சுக்கிட்டு இவ்வளோ கூட்டம். இப்போ அவங்க அங்கதான் ஒரு கேள்வி, விஜயை மட்டும் ஏன் இன்னமும் நம்ம நடிகராகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம்? சார் அதுதான் சார் சொல்ல வரேன், அதுதான் சொல்ல வரேன். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமிக்கும் கூட்டம் நடக்கிறது அதே கரூரில். திமுகவினுடைய முப்பெரும் விழா, முதலமைச்சர் ஸ்டாலின் பயணிக்கிறதுக்காக ஒரு சாலையே போடப்படுது. அப்படி இருக்கு. நான் வந்துடுறேன் தமிழ்மணி சார். இல்லை சார், நீங்கள் அழகான கேள்வி கேட்டீங்க சார். சகோதரர் சொல்லட்டும் பதில். எடப்பாடி பழனிசாமி கிஸ் கொடுத்தாரா ஸ்டேஜ்லேருந்து? அவர் அப்போ 20,000 பேரை வச்சுக்கிட்டு அவர் அரசியல்வாதி, இவர் இல்லை, அதுதான் காரணமா? வேற என்ன? நான் சொல்கிறேன் சார். பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக, ஏன்னா அவர் தொடர்ச்சியாக நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே இந்த வர்ற கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க ஊடகங்களில், வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அண்ணனை பார்க்கணும், எங்கள் தலைவரை பார்க்கணும், அவரோட ஒரு ரீல்ஸ் எடுத்துக்கணும், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். நீங்கள் மதுரையிலே பார்க்கலாம், அவர் அந்த ரேம்ப் வாக்கு வந்த முன்னே கிளம்பிட்டாங்க சார். அவங்க யாரும் வந்து அவரோட தலைவராக பார்க்கவே இல்லை, அவங்க யாரும் தொண்டராக மாறவே இல்லை, ரசிகர்களாக தான் இருக்காங்க சார். அந்த மாநாடு நான் போயிருக்கேன், எல்லா மாநாடு நடந்து முடிந்ததுக்கப்புறம் அந்த இடத்த காலி சேர ஃபோட்டோ எடுத்து ரீல்ஸ் போடுறாங்க சார். அதுதான் வந்து இங்க ஆபத்தா முடியுது. கேள்வி இல்ல சொல்றேன் சார், வீராசாமி, இங்க வந்து கேள்வி, விஜயை அரசியல் தலைவரா இருக்கிறாரா அல்லது வந்து ஒரு ரசிகரா இருக்கிறாரா அப்படின்றது கேள்வி. இங்க நடந்த துயரத்திற்கு காரணம் என்ன சார்? அதுதான் சார் சொல்றேன், அவரும் தலைவராக மாறவில்லை, அவர் தலைவராக இவங்க ஃபாலோ பண்ணல, அவர் தலைவர் அதனால் வந்த விளைவுன்னு சொல்றேன். மையப்புள்ளி சார், அவர் ஒரு நடிகராகவே இருக்கட்டும் சார். ஒரு நடிகர் வரும்பொழுது இவரே விட்டுருங்க, யாராவது ஒரு எக்ஸ் நடிகர் வரும்பொழுது அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்கணும்ன்றது தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கடமை தானே? அப்ப அங்க செஞ்சிருக்கணும்ல, அதையே கைவிட்டாங்க. நான் சொல்றேன், தொடர்ச்சியா வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வருது. இப்ப நீங்க வந்து காவல்துறையில் எவ்வளவு பேருக்கு 10,000 பேருக்கு நீங்க அனுமதி வருவாங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதை விட 3 மடங்கு கூட்டம் அதிகமா வந்திருக்கு. இதுக்கு யார் பொறுப்பு? அரசாங்கத்தை நீங்க சொல்றீங்க. அந்த அரசாங்கம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வேலை செய்யல, யார் சார் அங்க களத்துல வேலை செய்யறாங்க? அந்த மாவட்ட நிர்வாகம் முழுக்க அங்க வேலை பார்த்துட்டு இருக்கு, எல்லா மந்திரிகளும் வந்து அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முதல்வர் வந்து போறார், இந்த கட்சி தலைவர் எங்க போனாரு? தமிழ்மணி சார் கேட்ட அதே 50-50 சொல்றேன். கள்ளக்குறிச்சி போகாத முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றேன் சார், எதிர்க்கட்சி தலைவராக இபிஎஸ் போனார் சார் கள்ளக்குறிச்சிக்கு. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் கள்ளக்குறிச்சிக்கு போல. ஆனா இந்த மாதிரி 8 மணி நேரம் 9 மணி நேரம் யாரும் காக்க வைக்கலையே. அவங்களோட குறிப்பிட்ட நேரத்துக்கு அவங்க ஷெட்யூல்ல அவங்களோட வேலைகளை முடிச்சுட்டு போறாங்க சார். காவல்துறை 8 மணி நேரம் நிக்கணும் அவங்களுக்கு பணியில? நீங்க சொல்லுங்க, ஒரு காவல்துறை காலையில அதுதான் சார் அவங்களுக்கு வேலை. எதுக்கு சார் நிக்கணும்? எதுக்கு ஷிஃப்ட் போடாத நின்னுருக்கா? எப்படி காவல்துறை அப்படி கிடையாது சார், அப்படி கிடையாது. இல்ல மணியாடு ஏன் காவல்துறை நிக்க கூடாது? இல்ல சார், நீங்க தண்ணி கொடுக்க மாட்டீங்க, ஆர்கனைஸ் பண்ண மாட்டீங்க, நீங்க ஒரு டைம் சொல்லுவீங்க. இல்ல அதற்கு வழக்கு பதிவு பண்ணலாம், வழக்கு பதிவு நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா ஏன் காவல்துறை நிக்கணும் எப்படி கேட்க முடியும் நாம? பாருங்க, ஒரு கூட்டத்திலயும் சார் உங்களுக்கு வந்து கோர்ட் உங்களுக்கு வந்து சொல்றாங்க, உங்க கட்சி தலைவர் சொல்றாங்க, ஊடகங்கள் சொல்றது, யார் சொல்றது நான் கேட்க மாட்டோம். கோர்ட்டுக்கு போய் தான் சார் இவங்க வாங்கிட்டு வராங்க எல்லாத்துக்குமே. நீங்க யார் சொல்றது கேக்குறீங்க? அவரே சொல்றாரு சார், மேல ஏறாதீங்கன்னு சொல்றாரு. இந்த பிரச்சனையை எங்க இருந்து ஆரம்பிக்குது? அந்த பிரச்சனை மேல ஏறீங்கன்னு விமர்சனம் இல்ல சார் சொல்றேன். மணிகண்டன் இல்ல புரிஞ்சிக்க முடியுதுனால சார், புரிஞ்சிக்க முடியுது. மேல ஏறக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, உரிய இடம் கொடுக்கப்பட்டிருந்ததுனால், அவ்வளவு கூட்டம் கூடுவதற்கான சமதள பரப்பு கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா அவங்க ஏன் சார் மேலே ஏற? ஒரே நிமிஷம் சார், ஏன் இந்த கூட்டம் இவ்வளவு கூடுச்சு? நீங்க 12 மணிக்கு 1 மணிக்கு உங்க ஷெட்யூல் கூட்டம் எத்தனை வேணா கூடலாம் சார். கூட்டத்துக்காக அவர் ரசிகர்னே வச்சுக்கீங்க, அவருடைய ரசிகர்னே வச்சுக்கீங்க. ஒரு திரை பிரபலத்தை பார்க்கிறதுக்காக கூட்டம் இருக்கிறாலும் கூட அவரை பார்க்க வருவாங்கல்ல, என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது? இருக்கட்டும் சார், நான் என்ன சொல்றேன்னா, காவல்துறை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சார். காவல்துறை அவங்க கிட்ட போய் நீங்க நிறைய வீடியோ பாருங்க, காவல்துறை வந்து பேசுறாங்க சார், காவல்துறை எதிர்த்து பேசுறான்.
காவல்துறை உங்களுக்கு எதனா சொன்னா என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு எதிராக வந்து செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு அங்க தள்ளுமுள்ளு தொடர்ச்சியா நடக்குது. நீங்க தாவேக்கோட கூட்டங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா காவல்துறை அவங்க முரண்படுறாங்க, காவல்துறையோட தள்ளுமுள்ளு நடக்குது. இதெல்லாம் எப்படி சார் உங்க அனுமதியோட? இல்ல நான் முடிச்சிடுறேன். இல்ல ஒரே நிமிஷம். கரூர் பாஸ்கர் கூட்டம் நடத்தினார்ல, ஆமா. கரூர் விஜயபாஸ்கர் காவல்துறை கூட எவ்வளவு சண்டை போட்டார் பாத்தீங்களா அந்த இடத்துல? ஓப்பனா சண்டை போட்டார்ல, அதனால உடனே காவல்துறை விட்டுட்டு போயிட்டாங்களா? அதனால எல்லாமே அது கேட்பாங்க, எதிர்க்கட்சி எல்லாருக்குமே. நான் வந்து என்னோட கருத்துல இருந்து நான் பின்வாங்கல. 50-50 ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், இல்ல நீங்க ஒரு தலைவரா நடந்துங்க சார். உங்க தொண்டர் நீங்க வந்து தாய்மாமன் சொல்றீங்கல்ல, எங்க வந்து உளமாற நான் அவங்க சார் அவர் சொல்றாரு சார், விஜய் அவர்கள் சொல்றாரு நான் தாய்மாமன் சொல்றாருல்ல. உங்க தாய்மாமன் அந்த இப்படிதான் நீங்க வந்து குழந்தைகளை சார் இறந்து போன 10 பேர் குழந்தைகள் சார். யார் சார் இது? விஜய் வந்து குழந்தைகளோட வாங்க, இல்ல குழந்தைகளோட வாங்கன்னு விஜய் சொல்லல. இல்ல குழந்தைகளோட வாங்கன்னு விஜய் சொல்லல. கட்டுப்பாடுகளை கடுமையாக்க வேண்டிய இடத்துல தமிழ்நாடு இருக்கு. வரக்கூடாதுன்னு அவர் சொல்லிருக்காரு. வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கணும். சொல்லிருக்காரு. மதுரையினுடைய மாநாட்டில் இருந்தோம். எல்லாம் கிடையாது சொல்லிட்டாரு. சஸ்பெண்ட் பண்ணுவேன் கூட்டு வந்தீங்கன்னா அவனாவது சார். ஒண்ணு இல்ல சார், காவல்துறை தடுக்கிறாங்க சார். அந்த மாவட்ட நிர்வாகிகள் அலோ பண்றாங்க சார். அலோ பண்றாங்க. அப்ப காவல்துறை என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அந்த மாவட்ட நிர்வாகி சொல்றாங்க நிக்கட்டங்க, எங்க கட்சி தொண்டர்கள் தாங்க, என் குழந்தை தான், என் மச்சான் தான், என் மாமன் தான் சொல்லி நிக்க வைக்கிறேன். அவங்களுக்கு எந்த விதமான தண்ணியும் கொடுக்கல சார். ஸ்கூல் போயிட்டு வந்த குழந்தைங்க சார், எக்ஸாம் காலாண்டு பரீட்சை எழுதிட்டு வந்தவங்க இறந்து போயிருக்காங்க. சனிக்கிழமை கூலி வாங்கிட்டு அப்பா வந்து சோறு பொங்குவார்னு காத்துட்டு இருந்தவங்க வந்து கூலியோட வந்து இறந்து போயிருக்காங்க சார். வழி இல்ல, வழி முழுக்க நீங்க வந்து அடைச்சிட்டு நிக்கிறீங்க. இதுக்கு ஒரு தீர்வு வேணும் சார். நீங்க வந்து சட்டப்படி நீங்க உங்களுக்கு ரோட் ஷோ அனுமதின்னு சொல்றீங்க, ரோட் ஷோ பண்றீங்க. இல்ல ஒரே சார் ஒண்ணு இல்ல சார், ஒரே நிமிஷம் சார். அவர் வீரம் நான் சொல்லிறேன். இல்ல மணிகண்டன் வீரசாமி, முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரையில ரோட் ஷோ நடத்துறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது. தாவேகா தலைவர் விஜயனுடைய மாநாட்டு ரோட் ஷோக்கு அனுமதி கிடையாது சார். அனுமதி கிடையாது. இது அரசியல் தானே சார்? இந்த அரசியலுடைய வெளிப்பாடு தானே சார். 40 உயிர்கள் போயிருக்குது. பொது சொத்துக்களை நீங்க தொடர்ந்து சேதாரம் பண்ணுவீங்க சார். ஏர்போர்ட் சரியான இடத்தை கொடுத்தா முடிஞ்சிருக்குமே. ஒரே ஒரு கேள்வி, தமிழ்நாட்டுல இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்துறதுக்கான ரோட் ஷோக்கு இடம் இருக்குல்ல, ஏன் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ்க்கோ தாவேகா தலைவர் விஜய்க்கோ இல்ல சார்? நான் என்ன சொல்றேன், ஏன் இல்ல? எல்லாருக்குமே கொடுக்கறாங்க சார். ஏன் கொடுக்கலையே? எல்லாருக்குமே கொடுத்துட்டு தான் சார். எதிர்க்கட்சி தலைவருக்கும் கொடுக்கல, தாவேகா தலைவருக்கு கூட. அதுதானே அதிமுக எம்பி இன்பதுரையோட கருத்து. சார் நீங்க உங்க வாதத்துக்கே என்ன வரேன், கொடுக்கிற இடத்துல நீங்க என்ன டிசிப்ளின் பண்றீங்க? பொது சொத்துக்களை கொடுக்கவே இல்ல சார். எங்க சார் கொடுக்கல உங்களுக்கு? இங்க நீங்க கேட்ட இடம் தான் சார். இது அது பதிவே இருக்கு. அவங்க பொது செயலாளரே சொல்றாரு இந்த இடத்த நாங்க கேட்டோம், கொடுத்தாங்க, 12 மணிக்கு வருவோம்னு சொன்னா அவர் வீடியோவே இருக்கு, ஆதாரமே இருக்கு. நீங்க வந்து உங்க பக்கத்தை வந்து நியாயத்தை வந்து தெளிவுபடுத்துங்க. நீங்க வந்து காவல்துறை தவறு சொல்லுங்க, உளவுத்துறை ஃபெயிலியர் நானும் சொல்றேன், அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆனா இதை நான் வந்து ஸ்கிப் பண்ணி நான் போவேன், எனக்கு பொறுப்பே இல்லைன்னு சொல்றது இது வந்து ஒரு கட்சிக்கான அழகே கிடையாது. பாண்டியன் சார், அவர் ஒரு இடத்துல இருந்து அந்த ரவுண்டானாலேருந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னாரு. அப்போ அந்த பேச்சிலேயே 7:12க்கு ஆரம்பித்த பேச்சில் அவர் நன்றி சொல்கிறார் போலீஸுக்கு. அதனால போலீஸை பற்றி இல்ல காவல்துறையை கண்டிச்சிருக்கிறாரு. இல்ல காவல்துறையை கண்டிச்சிருக்காரு. நன்றி சொன்னார். இல்ல முடிக்கும் போது காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்குதான்னு கேக்குறாரு. அங்க தவறான ப்ரொஜெக்ஷன் முன்வைக்க இல்ல சார், அந்த அங்க இருந்து அவர் அழைச்சிட்டு வந்தது நான் வந்திருக்க முடியாது. ஆமா ஆமா அதுக்கு சொல்றாரு சார். இல்ல சார், அதுக்கு நன்றி சொன்னாரா இல்லையா? இல்ல நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. அந்த ஒரு காலனி அவர் மேல் வீசப்படுகிறது. அதன் பிறகு அப்பொழுது இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஒரு குறிப்பிட்ட நபரை பார்த்து விமர்சிக்கிறார். அதுக்கப்புறம் களம் மாறுது. களம் மாறின பிறகு காவல்துறையை கடுமையா விமர்சிக்கிறார். மொத்தமே 7:32க்குள்ள அவர் வெளில போயிறாரு சார். அங்க இந்த இடத்த விட்டு 7:12க்கு வர்றாரு, 7:32க்கு வெளில போயிறாரு. நல்லா புரிஞ்சுங்க. இதுல நன்றி சொல்றாரு. எதுக்கு நன்றி சொல்றாரு? அந்த கரூர் போலீஸ்க்கு தான் நன்றி சொல்றாரு. நான் இல்லனா வந்திருக்க முடியாது. வரது ஓகே சார், 1 செகண்ட் தேங்க்ஸ் அப்படி சொல்றாரு. அங்க தான் ரெண்டு விஷயம் முடியும் போது எவ்வளவு தெளிவா வர மணிகண்டன் வீரசாமி. அங்க தானே ப்ராப்ளம். குறுகிய இடம் கொடுக்கப்பட்டிருக்குது, அதுக்கு பக்கத்திலே குழி இருக்குன்னு சொல்றாங்க. கரண்ட் ஆஃப் செய்யப்படுகிறது. உடனடியாக அங்க விஜய் வந்து நிக்கிற இடத்துல என்ன சார் பாதுகாப்பு செய்யப்பட்டிருந்தது? விஜயை பாக்குறதுக்கு எல்லாம் வருவாங்க. ஒரு ஸ்பாட்ல நிக்கிறாரு அப்படின்றப்ப அவர் நெருங்கி வரும்போது பேரிகார்டு அமைக்கப்பட்டிருக்குதா சார்? அங்க சிக்கல்களே என்னன்னா அந்த வாகனம் வரும்போது 2 பக்கமும் தள்ளுறாங்க சார். அதுதான் சார் சிக்கல். நீங்க ஒண்ணும் இல்ல, அங்கதான் களத்துல இருந்து வரக்கூடிய ஒரு செய்தி என்ன சொல்லுது? காவல்துறையே உள்ள போங்கன்னு சொல்றாங்க. ஒரே நிமிஷம் சார், காவல்துறை தான் மீட் எடுத்தாங்க எல்லாருமே. காவல்துறை தான் களப்பணி செஞ்சாங்க.
காவல்துறை மட்டும் அங்க இல்லைன்னா உயிரிழப்புகள் இன்னும் அதிகமா. அந்த தொண்டர்கள் படை எங்க சார்? நீங்க வந்து ஒரு கட்சி நடத்துறீங்களா, நீங்க தானே அந்த இடத்த கூட்டுறீங்க, உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க எல்லாமே அரசாங்கத்தை சொல்றீங்கல்ல, நான் ஒத்துக்கிறேன் அரசாங்கம் தவறு செய்தது, உங்களோட பொறுப்புணர்ச்சி எங்க, உங்களோட மாவட்ட செயலர் எங்க, உங்களோட தொண்டர் படை எங்க? தண்ணி கூட கொடுக்க முடியல சார் அந்த இடத்துல. மணிகண்டன் வீராசாமி என்ன சொல்றாரு, அங்க துயரம் நடந்தாலும் அவ்வளவு பேர் இறந்து விழுந்தாலும் அதை பற்றி தாவே கவலைப்படாமல் போயிட்டாங்க ரேஞ்சிங் சொல்றீங்க. அது சந்தேகமே இல்லையா? இல்லையா உங்களுக்கு சந்தேகம் இருந்தாங்க இப்ப வரைக்கும் இல்ல சார். 24 மணி நேரம் ஆச்சு இன்னே வரை வரலையே. இறந்து போனவர்கள் பாதி பேர் அவங்க கட்சி தொண்டர்கள். யார் போய் பார்த்தாங்க இன்னி வரைக்கும்? ஒரு ஆறுதல் சொன்னாங்களா? களத்துக்கு யாராவது போனாங்களா சார்? அங்க வீடுகள்லாம் பூட்டி இருக்கு சார், ஒரு வீட்டையும் உடைச்சிட்டு மேல ஏறாங்க சார். எந்த கட்சியாவது இந்த மாதிரி ஒரு அட்ராசிட்டி பண்ணுதுங்களா? தொடர்ச்சியா இந்த மாதிரி பண்றதுனால காவல்துறை உங்களுக்கு இவ்வளவு கட்டுப்பாடு நடக்காம தடுக்கிறத பற்றி தான் இங்க பேசினுக்கிறோம். நடந்த பிறகு யார் எங்க ஓடினாங்க, யார் எங்க வந்தாங்க, இது அரசியல். அந்த பேச்சுக்கே நம்ம வரல. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? இப்போ நம்ம மணிகண்டன் வீராசாமி சொன்னாரு, காவலர்களால தான் வந்து இறப்பு குறைஞ்சதுன்ற. அதைத்தான் நானும் சொல்றேன். கூட காவலர்களை போட்டிருந்தா இந்த இறப்பு நடந்திருக்காதன்ற. இப்ப தெரியுதா சார்? நீங்க காவலர்கள் தான் இறப்பு குறைஞ்சது. இல்ல ஒரே அப்ப கூட காவலர்களை போட்டிருந்தா இறப்பு நடந்திருக்காது. இல்ல ஒரே நிமிஷம் தான் சார். ஒரு ரொம்ப சிம்பிளான கேள்வி. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூடக்கூடிய கூட்டங்கள் அவ்வளவு இருக்குல்ல, குறைஞ்சபட்சம் அங்க ஒரு 10 பேர் மயக்கம் விழுறாங்கன்னா அவங்களை கொண்டுட்டு போய் சேர்க்கிறதுக்கான காவலர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுல என்ன ப்ராப்ளம் சார்? அதுல எந்த சிக்கலும் கிடையாது சார். உங்களுக்கு தொடர்ச்சியா அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படுது, நீங்க மழுங்கடிக்கிறீங்கன்னு சொல்றேன். நீங்க யார் சொல்றத கொடுக்கவே இல்லைன்றாங்க சார். பாதுகாப்பு கொடுக்கவே படல, ரொம்ப குறுகிய சந்தை கொடுக்கறாங்க. அந்த சந்தையில ஆட்டு மந்தை மாதிரி அடைக்கிற மாதிரியான சூழல் இருக்குன்றாங்க. நேற்று இரவு கூட திரு விஜய் அவர்கள் வீட்டுக்கு கூட பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க சார் காவல்துறை. நீங்க கேக்குறீங்கல்ல பாதுகாப்பு உங்க வீட்டுக்கு வேணும்னு கேக்குறீங்கல்ல, ஏன் அது நீங்க 10,000 கோர்ட்ல போய் கேளுங்க சார். 500 காவல்துறை 10,000 சொல்லிட்டு நீங்க கேளுங்களேன். சார் முடிச்சிடுறேன் என்னுடைய இறுதி சார். 3 விஷயம். ஏதோ போலீஸ்காரன் நிற்கக்கூடாது, ஒரு போலீஸ்காரமாக மயக்க போட்டு ஊஞ்ச பார்த்தீங்களா? தூக்கிட்டு அவனும் மனுஷன் தானே போலீஸ்காரன்லாம், அவனும் கடவுள் இல்லை. அவன் எதுக்கு 7 மணி நேரம் நிற்கிறான்? சம்பளம் கொடுக்குறான். அதுக்காக அவன் அடிமை இல்லை சார். ஒரு அம்மா மயக்கம் போட்டு தூக்கிட்டு போனாங்க பார்த்தேன். 1 சார், எல்லாம் எங்கே அடிப்படை மிஸ்டேக்கு? இவர் ஒரே நாளில் 2 மாவட்டங்கள் நீ நிஜமாக மக்களுக்கு சர்வ் பண்ணணும்னா எதுக்கு ஒரு மாவட்டத்தில் முதலே ஒரு தடவை பார்த்தாச்சு, போக முடியல உங்களால். அனுபவம் வந்திருக்கணும் உங்களுக்கு. ஒரு நாளைக்கு சார் எடப்பாடி தினம் ஒரு தொகுதி. நான் கேட்குறதெல்லாம் அட்லீஸ்ட்டு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நாள் இங்கே வந்திருந்தாருன்னா 12 மணிக்கு வந்திருப்பார். எந்த சிக்கலில் வந்திருக்காது. யாருடைய தவறு சார்? இதில் என்ன போலீஸ் தவறு பண்ணிச்சு? நீங்கள் வேலை செய்ய தயாராக இல்லை, மக்களுக்கு உழைக்கிறதாக. அங்கதான் ப்ராப்ளம். அங்கதான் இத்தனை நாளா வெறும் ட்விட்டர்ல மட்டும் அரசியல் செஞ்சிட்டு இருக்கிறார் விஜய்னு சொல்லும் பொழுது, விஜய் களத்திற்கு வந்தால் இப்படி பேசுறது களத்துக்கு வரவில்லைன்னு சொல்றேனா? வரதா சார்? ஒருத்ததான் பார்த்துட்டோம், தினம் ஒரு தொகுதி. நீங்க நல்லா நினைச்சு பாருங்களேன், வாரத்துல ஒரு நாள் வரும்பொழுது இவ்வளவு கூட்டம் இருக்கும்பொழுது விஜய் தினம் வந்தார் கிடையாது. மகா தப்பு சார். ஒரு நிமிஷம் சார், எனக்கு சொந்த ஒரு கும்பகோணம். 7 வயசுல இதை நான் கத்துக்கிட்டேன். மகாமகத்துக்கு 3 நாள் வெளியே வர முடியாது வீட்டு. என்னன்னு கேட்டவன் சொன்னா, சார் வருஷம் மகம் வருது, அதை கொண்டாடினா பிரச்சனை இல்லை சார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடினா இதுதான். அதே தான் அவருக்கு ஆகுது. அவரு கொஞ்சம் முடிச்சிடுறோம் சார். அவர் எப்போ ஓடி போய் வீட்டில் படுத்துக்கிட்டாரோ ஒரு தலைவனுக்கு தகுதியே இல்லை. அழுத்தம் திருத்தமாக என் மேலே கேஸ் போட்டால் போட்டு 1 நீங்களே வாதாடிடுவீங்க. அவர் என்ன எழுத்தானே சார்? உங்கள் மேலே பதிவு பண்ணால் நீங்களே முதுநிலை வழக்குறீங்க. அதை நான் பார்த்துக்கிறேன் சார். என் கதை அது சார். இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, இவருடைய அரசியல் இதோட அஸ்தமனம் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அப்படியா? இன்னும் 1 வருஷ காலம் அந்த இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க எந்த கோர்ட்லேயும். ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் இதை மாற்ற மாட்டாங்க. இந்த நாளைக்கு வர்ற கேஸால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நான் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. 0.5% கூட விரோதமாக ஒன்றும் வராது. நல்லா தெரியும் எனக்கு. காரணங்கள் இருக்குது, வெளியே சொல்லக்கூடியது அல்ல. என்ன ஆகும்? 1 வருஷ காலம் என்னென்ன சாட்சி சொன்னாங்க அந்த அம்மா முன்னாடின்னு ஓடும். எலெக்ஷன் வந்துடும். அது வரைக்கும் இவர் திமுக விரும்புதா சார்? இல்ல நீங்க நல்லா புரிஞ்சவங்க. என்ன ஒரு நிமிஷம், ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தினுடைய நிலை என்னவா இருக்கு? தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான அருணா ஜெகதீசன் கமிஷனுடைய விசாரணை ஆணையத்தினுடைய நிலை என்ன இருக்குது? ஜஸ்டிஸ் சந்துருடைய விசாரணை ஆணையம். அப்போ அது மாதிரி இது ஒண்ணு.
எதிர்க்கட்சி ஜல்லிக்கட்டுல இருந்து ஆரம்பிங்க சார். போலீஸ்காரன் ஆட்டோவை கொளுத்தலாம், அதுல ஆரம்பிங்க. நான் இல்லைன்னு சொல்லல. தமிழ்நாட்டில் எது அல்லது இந்தியாவில் ஒரு விஷயத்தை ஆற போடணும்னா கமிஷன் போடும். இது எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு வருஷம் போகும். இவர் எந்த ஊருக்கும் இனிமே போக முடியாது. வரேன்னா போஸ்ட் விட்டுடுவான், விஜய் வராதே எங்களை வாழ விடுன்னுட்டு. இந்த அதுதான் அரசியல். அரசியலுங்கிறது அதாங்க. என்ன தப்புங்க? பேசலாம். இது கொஞ்சம் அரசியல். மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இதான் அரசியல். அதை இவர் உண்டாக்கிக்கிட்டார். பேசலாம்.